ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாயாரி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டபுள் சிக்ஸாக் ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். நேற்று சிங்கிள் சிக்ஸாக் எப்படி போடணும், ஜரியில் எப்படி போடுறானோ அதே போல் சில்க் த்ரெட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் பாருங்க. இன்னைக்கு உள்ள வீடியோவில் டபுள் சிக்ஸாக் ஸ்டிச் போடலாம், எப்படி போடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேலும் ஒரு பென்சிலும் எடுத்து ஒரு கோடு போட்டிருக்கு. இங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக கொஞ்சம் பெருசாவே நீங்க கோடு போட்டுக்கோங்க, கொஞ்சம் லாங்கா போட்டுக்கோங்க. கீழேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 2 கோடு போட்டு வரணும். 2 கோடு போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பென்சில் வச்சு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சதுக்கு அப்புறம் இன்ச்சு டேப் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேலும் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் இன்ச்சு இருக்குல்ல, அதுல நம்ம ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிட்டே நீங்க வாங்க. ஸ்கேல்லையும் ஹாஃப் இன்ச்ல வைங்க, டேப்லையும் ஆஃப் இல்லைன்னா ஒரு ஒரு இன்ச்ல அப்படி நீங்க டாட் வச்சுட்டே வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ஒரு ஒரு இன்ச்ல வைங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ண ஹாஃப் இன்ச்ல வைங்க. கீழேயும் என்ன பண்ணணும்னா 2 டாட்டுக்கு நடுவுல வைக்கணும் நீங்க. சரிங்களா? இப்ப நான் காட்டுவேன் பாருங்க. 2 டாட் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு டாட் வச்சுட்டு வாங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சிடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டா வச்சாச்சுன்னா ஏன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்னால நம்ம ஸ்ட்ரெயிட்டா வச்சு போட முடியாது. நம்ம ஸ்டாண்டிங் ஒரு மாதிரி ஸ்டாண்டிங் இது வச்சுதான் நம்ம போடணும். அதனால என்னன்னா ஸ்ட்ரெயிட் இதுல வைக்க முடியாது. வச்சாலும் நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். கிராஸ்ல வர மாதிரி தானே வரும் ஜிக்ஸாக். அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா வைக்காம நம்ம மிடில்ல வைக்கணும். அப்புறம் நான் 2 ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் ஒரே கலர் தான், 2 நான் எடுத்திருக்கேன். ஒண்ணு நூல் கண்டுலையும், இன்னொன்னு பாபின் இதுலையும் கொஞ்சம் நூல் எடுத்து பாபின்ல சுத்தி அதுல இருந்து ஒரு நூல் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 2யும் இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் போட்டு நீங்க நீடில குத்தும் போது நூல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நூல் மேல எடுத்து கொண்டு போய் ஒரு குத்து, நூல் எடுத்து மேல கொண்டு பக்கத்திலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அகெயின் அதுல இருந்து மேல இருந்து ஒரு நூல் எடுத்து கொண்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் கீழ இருந்து மேல நூல் கொண்டு போங்க. ஒரு குத்தி மேல நூல் கொண்டு பக்கத்துல ஒரு லாக் ஸ்டிச். நேத்து நம்ம பார்த்தோம்ல சிங்கிள் 6 ஸ்டிச் போடுறது, அதே போலதான் சிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சிங்கிளா இருந்து நேத்து நீங்க பார்த்திருப்பீங்கல்ல எப்படி போட்டிருப்போம்னு சொல்லிக்கிட்டு, அதே போலதான் இதுலயும் நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க. ஒரு குத்திட்டு பக்கத்துல குட்டி லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் கீழே இருந்து மேல நூல் கொண்டு போங்க. குத்திட்டு அகெயின் ஒரு நூல் எடுத்து கொண்டு வாங்க. நேற்று சிங்கிள் ஜிக்ஸாக் போடுறது வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. கீழே இருந்து நூலை கொண்டு போடுறேன். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குத்திட்டு நூல் கீழேருந்து எடுத்து மறுபடியும் ஒரு குட்டி பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அகெயின் அங்கேருந்து நூல் எடுத்துட்டு குட்டியே குத்துங்க. குத்திட்டு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் கீழேருந்து மேலே நூல் கொண்டு போங்க, குத்துங்க. நூல் மேலே கொண்டு குட்டி லாக் ஸ்டிச்சு மேலேருந்து நூல் எடுத்துட்டு குத்தி நூல் எடுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு 2 நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு த்ரெட் எடுக்க போறோம். இது சேம் கலர் த்ரெட் இல்லாம வேற ஒரு கலர்ல நீங்க த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இப்ப ரெட் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன்னு எடுத்துட்டு அதுவும் இதே மாதிரி நீங்க சென்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே சிக்ஸாக் போட்டு வச்சிருப்பீங்களா, அதோட மிடில் பாயிண்ட்ல நீங்க மார்க் பண்ணிட்டே வாங்க. கீழேயும் மேலையும் சென்டர் பாயிண்ட்ல இப்படி மார்க் பண்ணிட்டே வாங்க. மார்க் பண்ணி வச்சு நம்ம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மார்க் பண்ணி வச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நமக்கு வரும். எங்க மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம போடுற மாதிரி நமக்கு தெரியும். அதனாலதான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 த்ரெட்டையும் நான் நாட் போட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல நாட் போட்டு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா நம்ம கீழே இருந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல முதல்ல த்ரெட்டை எடுங்க. கீழே இருந்து குத்தி த்ரெட்டை எடுத்து பக்கத்துலயே
குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. சேம் இதே மெத்தட் தான். நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறோமோ அதே போலதான் இதுவும் நம்ம போட போறோம். கீழ இருந்து நம்ம குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நூலை மேல கொண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிருப்போம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குத்தி கீழே இருந்து நூல் எடுத்துட்டு வந்து பக்கத்துல குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரிதான் கீழே மேல மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம். நூல் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு குத்திட்டு மறுபடியும் நூல் எடுத்து பக்கத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். குத்துறோம், நூல் எடுக்கிறோம், பக்கத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நூல் எடுத்துட்டு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல குத்துறோம். குத்திட்டு பக்கத்து நூல் எடுத்துட்டு வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் குத்துறோம். மறுபடியும் நூல் கொண்டு வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச் கண்டிப்பா போடணும். போடாம நம்ம நூலை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மேல நமக்கு ஒரு பினிஷிங் இல்லாம நமக்கு இருக்கும். இப்ப நீங்களே பாருங்க, நான் லாக் ஸ்டிச் போடாம எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நூல் வந்து நமக்கு கீழே வந்துடும். அதனாலதான் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம நூலை கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த பினிஷிங்ல வந்து கரெக்டாட்டு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாவே நீங்க போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து சில்க் த்ரெட்ல வந்து செயின் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நூல் ஹேண்டில் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வந்தோடனே நமக்கு சில்க் த்ரெட் வந்து போடும்போது பிசுறு தட்டாம நூல் வந்து அந்து போகாம அப்படியெல்லாம் இருந்தாலே நம்ம வந்து எந்த ஸ்டிச்சா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாவே நம்ம போடலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா குத்திட்டு கீழே இருந்து நூல் எடுத்து பக்கத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இருந்து நூல் எடுத்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டபுள் சிக்ஸ் ஸ்டிச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க.